الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم. الحمد لله رب العالمين الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا عدد خلق الله وزنة عرش الله ومداد كلمات الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. உரமுறு தீன்பாரெல்லாம் ஒளிரவே விளக்கம் செய்யும் துறமுறு அவுலியாவாய் தோன்றின பேர்க்கு மேலாம் வரமுறு முஹையத்தீன் தன் பதமலர் அடி இரண்டும் சிரமிசை இருத்தி வாழ்த்தி என் வார்த்தைகளை தொடங்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய சங்கைக்குரிய இறைநேச செல்வர்களே, அன்பான பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் உள்ளபூர்வமான நன்றியினை சலாமின் மூலமாக கூறிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, முபாரக்கான இந்த மஜ்லிஸில் அல்லாஹ்வினுடைய அருளும் அன்பும் அனுக்கிரகமும் வருஷிக்கப் பெறக்கூடிய சூழ்ந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த மஜ்லிஸில் நம்மையெல்லாம் ஒன்று கூட செய்திருக்கின்ற அந்த வல்ல நாயனுக்கே எல்லா புகழும். ரமலான் மாதத்தை பற்றி தன்னுடைய அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்கின்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், மக்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடிய, நன்மை தீன்மைகளை தெளிவாக பிரித்து அறிவிக்கக்கூடிய, ஹக்கு பாத்தில்களை பிரித்து உணர்த்தக்கூடிய சத்தியமான தெளிவான வேதத்தை இறக்கி வைக்கப்பட்ட புனிதமான மாதம் என்று நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அப்படிப்பட்ட புனிதமான மாதத்தில் ஒரு புனிதமான இரவு, ஆரிஃபீன்கள் அவுலியாக்கள் ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன் அவர்கள் இந்த புனிதமான இரவை, ஜும்ஆவுடைய இரவை லைலத்துல் கத்ர் இரவுக்கு சமமாக அவர்கள் எண்ணி அதில் தன்னுடைய தவநிலையை மேற்கொள்வார்கள். அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தையும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கத்தையும் பெறுவதற்காக வேண்டி அவர்கள் அந்த இரவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட புனிதமான இரவில் நாம் அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய
ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்கள் கொணர்ந்த வேதம் குர்ஆன் ஷரீஃபை பற்றியும் ரமலானை பற்றியும் சிந்திப்பதற்காக பேசுவதற்காக நாமெல்லாம் இங்கே அமைந்திருக்கின்றோம். அருமைக்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்திருக்கின்றான். விரிந்து படர்ந்த கடல், மலைகள், திடல்கள் அனைத்தையும் படைத்து அதிலெல்லாம் மேலாக மனித குலத்தை, மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அவன் படைத்த சமுதாயங்களில் எல்லாம், மனித குலத்திலெல்லாம் மேலான சமுதாயமாக இந்த சமுதாயத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தியிருக்கின்றான், உருவாக்கி இருக்கின்றான். குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மக்களுக்காக வெளிப்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆன் ஷரீஃபிலே தெளிவுபடுத்துகின்றான். மக்களுக்காக வேண்டி வெளிப்படுத்தப்பட்ட சமுதாயங்களில் நீங்கள் தான் சிறந்தவர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். இந்த உயர்வும், இந்த சிறப்பும், இந்த மகத்துவம், மரியாதையும் யாரின் மூலமாக நமக்கு வாய்க்கப் பெற்றது, கிடைக்கப் பெற்றது என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலான் மாதத்தை நாம் கொண்டாடுகின்றோம். ரமலானுடைய புனிதத்துவங்களை பற்றி நாம் எண்ணி பார்க்கின்றோம். இந்த ரமலானில் இறக்கி வைக்கப்பட்ட வேத வாக்கியங்களை பற்றி நாம் நினைத்து பார்க்கின்றோம். இன்று உலகம் பூராவும் தராவீஹ் தொழுகையிலே அல்லாஹ்வினுடைய குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட்டு கொண்டிருக்கும். அதை காது தாழ்த்தி கேட்டுக் கொண்டிருப்பார்கள் தொழக்கூடிய ஜனங்களெல்லாம். எல்லா மக்களும், மூமின் முஸ்லிம்களெல்லாம் கேட்டு பரவசத்திலே ஆழ்ந்து கொண்டிருப்பார்கள் அந்த குர்ஆன் ஷரீஃபை. ஆனால் அந்த குர்ஆன் ஷரீஃபு தெளிவுபடுத்துகின்ற அந்த குர்ஆன் ஷரீஃபு என்ன விளக்கத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் முழுமையாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலெழுந்த வாரியாக மேப்புல் மேய்வதை போன்று குர்ஆனை நாம் தொட்டும் தொடாமலும் விட்டுவிடக்கூடாது. அருமைக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் என்ன? எதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான்? எந்த லட்சியத்திற்காக வேண்டி நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற பேருண்மையை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் தோன்றிய அனைத்து பொருள்களும் ஹுவல்லதீ ஹலக லக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் உங்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய வசதிக்காக வேண்டி, உங்களுடைய வாழ்விற்காக வேண்டி, உங்களுடைய சுபிட்சத்திற்காக வேண்டி அத்தனையும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். நாம் எந்த நோக்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றோம், எந்த லட்சியத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற உண்மையை நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? உலகத்தில் படைக்கப்பட்ட பொருள்களை எல்லாம் ஒரு உபயோகத்திற்காக வேண்டி, ஒரு பயன்பாடுக்காக வேண்டித்தான் உலகத்தில் ஒவ்வொரு பொருள்களும் உருவாக்கப்படுகின்றன, ஒவ்வொரு பொருள்களும் அமைந்திருக்கின்றன. இதோ சுழலுகின்ற இந்த மின்விசிறி, அது நமக்கு காற்றை தர வேண்டும் என்பதற்காக வேண்டி அது சுழன்று கொண்டிருக்கிறது. அதை நாம் மாட்டி வைத்திருக்கின்றோம். அந்த காற்றை அது தரவில்லை என்றால், அது சுழலவில்லை என்றால் கழற்றி ஒர்க் ஷாப்பிலே அனுப்பிவிடுவோம். இதோ மைக், இது என்னுடைய பேசக்கூடியவர்களுடைய ஒலியை பெருக்கி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அந்த பயன்பாட்டுக்காக வேண்டித்தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பயன்பாடை அது செய்யவில்லை என்றால் அதை கழற்றி தூரை வீசி விடுவோம். இப்படி ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு பயன்பாட்டுக்காக வேண்டித்தான், ஒரு நஃபழுக்காக வேண்டித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த வேலையை அது செய்கின்ற வரையில் அதற்குரிய மரியாதை அதற்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். அதனுடைய பயன்பாடை, அதனுடைய வேலையை அது செய்ய மறுத்துவிட்டால் அது உபயோகமற்றதாக நாம் ஒதுக்கி விடுவோம். அதை போன்றுதான் இந்த உலகத்தில் அத்தனையும் அனுபவித்து வாழுகின்ற இந்த மனிதன் நாம் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனித இனத்தையும் பூத வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டியே தவிர படைக்கவில்லை என்று அல்லாஹ் ஆணித்தரமாக சொல்லி காட்டுகின்றான்.
என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் நான் படைத்திருக்கின்றேன் என்று சொல்லித் தருகின்றான். வணக்கம் என்றால் எப்படி வணங்க வேண்டும்? வெறுமனே தொழுகை என்று தக்பீர் கட்டி அப்படியே குனிந்து நிமிர்ந்து சுஜூத் செய்து விட்டால் தொழுகையாய் கூடிவிடுமா? சொல்லித் தருகிறார்கள் சய்யிதுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இல்லா லியஅபுதூன் இல்லா லியஅரிஃபூன், என்னை அறிந்து வணங்குவதற்காக வேண்டிதான் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். வெறுமனே இபாதத், வெறுமனே வணக்கம் என்று நீங்கள் கொண்டு விடாதீர்கள். அல்லாஹுவை அறிய வேண்டிய முறையில் அறிந்து வணங்க. அந்த வணக்கத்திற்கு தான் அல்லாஹ்விடத்தில் மரியாதை இருக்கும், அல்லாஹ்விடத்தில் வெகுமதியை பெற்றுத்தர முடியும். அந்த வணக்கத்தை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான், எதிர்பார்க்கின்றான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை அறிந்து வணங்குவதற்காக வேண்டித்தான் உங்களை நான் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அப்படி என்றால் நாம் வந்ததனுடைய நோக்கம், நாம் பிறந்ததனுடைய நோக்கம் என்னவென்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட இனத்தில் நம்மை அல்லாஹ் வெளியாக்கி இருக்கின்றான், எப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாம் வந்திருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து முதலாவதாக பார்க்க வேண்டும். வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா, அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், உங்களுடைய தாயாருடைய வயத்தில் இருந்து அல்லாஹ் வெளிப்படுத்தினான். வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா, எதையுமே விளங்காதவர்களாக இருந்தீர்கள், எதை பற்றியும் அறியாதவர்களாக இருந்தீர்கள், தெரியாதவர்களாக இருந்தீர்கள், வெறுமனே நீங்கள் வெளியிலே வந்தீர்கள். உங்களுக்கு வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையன் வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத, உங்களுக்கு செவி புலனை அல்லாஹ் அமைத்தான், உங்களுடைய பார்ப்பதற்கு கண்களை அல்லாஹ் ஆக்கி வைத்தான். வல் அஃபீதத, சிந்திப்பதற்கு சிந்தனை, கல்பை அல்லாஹ் உள்ளங்களை அல்லாஹ் உங்களுக்கு தோற்றுவித்தான். நீங்கள் எதுவுமே அறியாமல் இருந்தீர்கள், எதை பற்றி விளங்காதவர்களாக அப்படியே கிடந்த இடத்தில் நீங்கள் எல்லாம் சும்மா போடப்பட்ட அப்படியே கிடந்தவர்களாக இருந்தீர்கள். உங்களுக்கு பார்வை, செவி புலன்களின் மூலமாக நீங்கள் இந்த உலகத்தில் விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும், பார்த்து விளங்கிக் கொள்ள வேண்டும், சிந்தனை செய்து நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் செவி புலன்களையும் பார்வைகளையும் உணர்வுகளையும் கல்பையும் அல்லாஹு தாலா உங்களுக்கு அமைத்து தந்திருக்கின்றான். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி உடையவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி. நன்றி கொன்றவர்களாக வாழக்கூடாது, நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். இந்த உலகத்தில் எல்லா படைப்புகளை விடவும் மேலான படைப்பாக, எல்லா சிருஷ்டிகளை விடவும் சிறந்த சிருஷ்டியாக மனிதனை உருவாக்கி அந்த மனித இனத்தில் சமுதாயத்தில் எல்லாம் மேலான சமுதாயமாக இந்த சமுதாயத்தை, எந்த சமுதாயத்தை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நம்மை ஆக்கி இருக்கின்றானே, அந்த மேலாம்பரமான பாக்கியங்களை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் காதை தந்திருக்கின்றான், கண் பார்வையை தந்திருக்கின்றான். முதலாவதாக அல்லாஹு தஆலா காதுகளைத்தான் சொல்லுகின்றான். பார்ப்பதற்கு முன்னாலே கேளுங்கள், விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள், உண்மைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய காதுகளின் முன்னால் ஆரம்ப காலத்திலேயே ஆலமுல் அர்வாஹில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முதல் அல்லாஹ்வினுடைய கேள்வியை, அல்லாஹ்வினுடைய அந்த கலாமை கேட்கின்ற பாக்கியத்தை இந்த காதுகளுக்கு தான் நசீபாக்கி வைத்தான். அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இரட்சகன் இல்லையா, உங்களை போஷிக்கக்கூடிய இரட்சகன் இல்லையா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்டபோது காலு பலா, அந்த அர்வாஹெல்லாம் சொன்னார்கள், ஆம் என்று சொன்னார்கள். அந்த அல்லாஹை பார்க்க முடியவில்லை, அல்லாஹை பார்க்க முடியாது, கண் கொண்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வினுடைய கலாமை ஆரம்பமாக கேட்கக்கூடிய நசீப் இந்த காதுகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான், அந்த பாக்கியத்தை வழங்கியிருந்தான். அதைத்தான் இப்போது சொல்லி காட்டுகின்றான். வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையன் வஜஅல லக்கும், நீங்கள் எதையும் அறியாதவர்களாக, எதையும் புரியாதவர்களாக
தாயினுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளிப்படுத்தினான். உங்கள் கேட்கின்ற கேள்வியை, காதுகளை அல்லாஹ் உங்களுக்கு அமைத்து தந்தான், பார்வையை உங்களுக்கு அமைத்து தந்தான், சிந்திக்கின்ற உள்ளங்களை அமைத்து தந்தான். லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். இப்போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃப் இறங்கிய மாதம், அற்புதமான குர்ஆன், மனிதர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியது, ஹக்கு பாத்தில்களை எல்லாம் தெளிவாக தெரிவிக்கக்கூடிய ஆயத்துகளை கொண்ட அற்புதமான வேதம் என்று சொல்கின்றோம். இந்த மாதம் பிறந்துவிட்டாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த மாதங்கள் பிறப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்னாலே, ரஜப் பிறந்த உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் அவ் கமா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் இடத்திலே பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். இரட்சகா, எங்களுக்கு ரஜபிலே பரக்கத்து செய்வாயாக, எங்களுக்கு ஷஅபானிலே பரக்கத்து செய்வாயாக, அபிவிருத்தியை செய்வாயாக, ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய மேலான பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நமக்கு சொல்வார்கள். அப்படி என்றால் பரக்கத்து பெற்ற மாசம் 2 மாதம், அதில் பரக்கத்து செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த மாதம் இருக்கிறதே, முழுமையாக ஒவ்வொரு நொடியும் பரக்கத்து பொய்ந்ததாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதம் எங்களுக்கு கிடைத்தாலே போதுமானது என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அந்த பிரார்த்தனையுடைய பயனாக இன்று நமக்கு அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முழுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியங்களை அடைந்து கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பை நமக்கு தந்திட வேண்டும். அருமைக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி உடையவர்களாக வாழுங்கள் என்று சொல்கின்றார். நிரம்ப ஆயத்துகளில் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் நன்றி குறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றீர்கள் என்று சொல்கின்றான். நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட பாக்கியங்களை எல்லாம் புனிதமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயிலிருந்து ஒவ்வொன்றாக பிட்டு வைத்து சொல்லித் தருகின்றார்கள். இந்த ரமலானை சொல்லும் போது எப்படி சொல்லுகிறார்கள்? கிடைப்பதற்கரிய பாக்கியம், உங்களுக்கு அது கிடைத்திட வேண்டும். அதில் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும், அதில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு அமலும் எவ்வளவு பெரிய நன்மைகளை உங்களுக்கு ஈட்டித்தர வல்லதாக இருக்கின்றது என்பதை அப்படியே மிக மிக சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை போன்று நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இதில் ஒரு இரவு இருக்கின்றது, 1000 மாதங்களை விட மேலான இரவு. அதில் நின்று தொழுதால் நீங்கள் ஒரு இரவை அது ஹயாத்தாக்கினால் 1000 மாதங்களை விட ஹயாத்தாக்கின பாக்கியம் உங்களுக்கு அதில் வாய்க்கப் பெறுகின்றது. அதில் நீங்கள் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் தஸ்பீஹாக ஆகிவிடுகின்றது. நீங்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு ஓதலையும் பன்மடங்கான நன்மைகளை அதில் பெற்று தந்து விடுகின்றது. நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன சதகாக்கள் கூட பெரும் மறை போன்ற நன்மைகளை உங்களுக்கு வீட்டி தருகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற காலங்களில் செய்யக்கூடிய நஃபிலான வணக்கங்கள் எல்லாம் இந்த நோம்பு நாளையிலே செய்யப்படுமையானால் அது ஃபர்தை போன்று நமக்கு நன்மை ஈட்டி தருகின்றது. ஒரு ஃபர்தை செய்தால் 70 நன்மை, 70 ஃபர்தை செய்த நன்மைகள் அதில் கிடைக்கப்படுகின்றது என்று இப்படி ஒவ்வொன்றாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இப்படிப்பட்ட புனித ரமலான் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த இந்த வேத வாக்கியம், அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் இறங்குவதற்கு காரணமாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அவர்களை பற்றி நாம் உணர்ந்து பார்க்க வேண்டாமா? ரமலானை மேலாக பேசுகின்றோம், அதில் இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் பேசுகின்றோம், குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்கங்களை எல்லாம் தெளிவாக நாம் ஓதுகின்றோம், நாம் பேசுகின்றோம். ஆனால் குர்ஆனாகவே இருந்தார்களே, குர்ஆனாகவே வாழ்ந்தார்களே, அப்படிப்பட்ட உத்தம பெருமானார், ஈருலக சர்தார், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி உணர்ந்திருக்கின்றோம், எப்படி நாம் தெளிந்திருக்கின்றோம், எப்படி நாம் தெரிந்திருக்கின்றோம், எப்படி அவர்களை நினைக்கின்றோம், எப்படி அவர்களை ஏற்றி போற்றுகின்றோம் என்பதை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் எப்படி தடம் புரண்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள், நிலை தடிமாறி உளறி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய கல்புகளெல்லாம் கசிந்து உருகி கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, நாம் நம்மை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும்.
நாம் யாரை சார்ந்தவர்கள், எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். காட்டிலே வாழுகின்ற சிங்கம், சிங்கக்குட்டி வழி தடுமாறி வழி தவறி நரிகளுடைய கூட்டத்திலே சார்ந்து விடுகின்றது. தன்னை பற்றி உணராமல் நரிகளோடு நரியாக சேர்ந்து அந்த சிங்கக்குட்டியும் அதோடு தண்ணீர் அருந்தி அதனுடைய உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டு அதன் பின்னாலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றது. குட்டியை இழந்த தாய் காடெல்லாம் வனமெல்லாம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறது, காணப்பெறவில்லை. பல நாட்களுக்கு பின்னால் ஓரிடத்தில் பார்க்கிறது, நரிகள் கூட்டத்தோடு அந்த சிங்கக்குட்டி விளையாடி கொண்டிருப்பதை, அதனுடைய உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அந்த சிங்க தாய்க்கு தாங்க முடியவில்லை. என்ன நிலை, என்ன விபரீதம்! நம்முடைய குட்டி இந்த காட்டினுடைய ராஜாவாக இருந்து அத்தனையும் அடக்கி ஆள வேண்டிய இந்த சிங்கக்குட்டி இனம் தெரியாமல், தன்னை பற்றி உணராமல் இந்த நரிகள் கூட்டத்தோட, நயவஞ்சக கூட்டத்தோடு இப்படி விளையாடி தெரிந்து கொண்டிருக்கின்றதே, இதற்கு உணர்த்த வேண்டும் என்று விரும்புகின்றது. சந்தர்ப்பத்தை பார்க்கின்றது. ஒரு சந்தர்ப்பத்திலே தனியாக மேய்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சிங்கத்தை கவ்வி பிடித்து இழுத்து வருகின்றது. சிங்கம் அலர்கின்றது, சிங்கம் அலர்கின்றது. நரிகள் கூட்டமெல்லாம் பார்க்கின்றது. உண்மையான அந்த நரிகளுக்கு தெரியும் சிங்கக்குட்டி தான் நம்மோடு அது தன்னை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த நரிகள் கூட்டம் அறிந்திருந்த காரணத்தினால் அந்த பெரிய சிங்கத்தை கண்டு பயந்தவாறு ஒதுங்கிக் கொள்கின்றன. அந்த பெரிய சிங்கமோ தாய் சிங்கமோ குட்டியை அப்படியே தூக்கி வருகின்றது. தூக்கி வந்து கிணற்றின் அருகிலே அப்படியே நிற்க விட்டு அந்த சிங்கத்தை பார்த்து சொல்கிறது, சிங்க குட்டியை பார்த்து சொல்கிறது, அருமை மகனே, நீ உன்னை உணர்ந்து பார்த்தாயா? உன்னை நீ நினைந்து பார்த்தாயா? இந்த காட்டிலே ராஜாவாக இருந்து ஆள வேண்டிய, அத்தனையும் அடக்கி ஆள வேண்டிய சிங்க குட்டியாக இருக்கின்ற நீ வழி தவறி இந்த நரிகள் கூட்டம், நயவஞ்சக கூட்டத்தோடு கிடந்து உழன்று கொண்டிருக்கின்றாயே. இப்போது உன்னை நீ பார், உன்னை தெரியாமல் இருக்கின்றாய். அதனால் தான் இப்படிப்பட்ட விபரீத நிலை ஏற்பட்டு விட்டது. இதோ தண்ணீரை நீ உற்றுப்பார் என்று சொல்கின்றது. அந்த குட்டியும் உற்று பார்க்கின்றது. பார், என்னை போன்று இருக்கின்றாயே, இப்போது தெரிகின்றதா? என்னுடைய முகத்தை போன்று, என்னுடைய நகங்களை போன்று, என்னுடைய காலை போன்று உனக்கும் இருக்கின்றதல்லவா? இப்போது என்னுடைய குட்டிதானே, அந்த நரிகளை பார், அதனுடைய தோற்றத்தை பார், இப்போதாவது புரிந்து கொண்டாயா என்று கேட்டபோதுதான் அந்த சிங்கக்குட்டிக்கு தலையிலே படுகின்றது. உண்மையை உணர்ந்து கொண்டது. இப்போது தாயோடு சேர்ந்து அதுவும் தனிக்காட்டு ராஜாவாக அங்கே வாழத் துடிக்கின்றது. எதற்காக வேண்டி சொல்கின்றேன் என்றால், உலகத்தில் உருவாக்கப்பட்ட சமுதாயங்களெல்லாம் மேலான சமுதாயம். குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இன்னாஸ், மக்களுக்காக வேண்டி வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள். ஏனெனில் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இந்த உலகம் படைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள். அர்ஷு, குருசு, லவ்ஹு, கலம், ஷம்சு, கமர், அகிலமும் படைப்பதற்கு, அனைத்தும் படைப்பதற்கு காரணமாக இருந்த என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து, அவர்களுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட சமுதாயம் நீங்கள். உங்களை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் வந்தவர்கள், அப்படிப்பட்ட உன்னதமான மகத்துவமான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட உணர்வோடு வாழ வேண்டும்? நாம் எப்படிப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் அந்த திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு வாய்க்க பெற்றிருக்கின்றது, கிடைக்க பெற்றிருக்கின்றது. சிந்தித்து பார்க்க வேண்டாமா அருமைக்குரியவர்களே? நம்மை நாம் உணராமல் நம்முடைய சமுதாய மக்கள் தடம் புரண்டு நரிகள் கூட்டத்தோடு வாழ்வதை போன்று, நரிகள் கூட்டத்தோடு கிடப்பதை போன்று கிடந்து கொண்டிருக்கின்றார்கள், கிடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், சிந்திக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் காதுகளை தந்திருக்கின்றான்,
பார்ப்பதற்கு கண்களை தந்திருக்கின்றான், சிந்திப்பதற்கு உணர்வுகளை தந்திருக்கின்றான், உள்ளங்களை தந்திருக்கின்றான். இதுவெல்லாம் யாரை சிந்திப்பதற்காக வேண்டி? நீங்கள் எந்த சமுதாயத்தில் இருக்கிறீர்கள்? யாருக்காக வேண்டி நீங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றீர்கள்? யாருடைய புகழை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை சிந்தித்து பார்த்து நீங்கள் எல்லாம் உண்மையான மக்களாக வாழ வேண்டும், உண்மையான உன்னதம் பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் லஅல்லக்கும் தஷ்குரூன், நன்றியுடைய சமுதாயமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எப்படிப்பட்ட பாக்கியங்களை எல்லாம் தந்திருக்கின்றான். தன்னுடைய ஹபீப் லம்மா தஅல்லாஹு தாஈனா லி தாஅத்திஹி பிஅக்ரமிர் ருசுலி குன்னா அக்ரமல் உமமி. இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக சொல்லித் தருகிறார்கள், நம்மை அழைப்பதற்கு அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வழிபாட்டிற்காக வேண்டி, நம்மை தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டி, அழைப்பதற்காக வேண்டி யாரை விட்டு அழைக்க சொன்னான் தெரியுமா? பிஅக்ரமிர் ருசுலி குன்னா அக்ரமல் உமமி. ரசூல்மார்களுக்கெல்லாம் முர்சலீன்களுக்கெல்லாம் தலைவரான மேலான சிறப்பு வாய்ந்த சங்கை மிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு அழைப்பை தந்திருக்கின்றான். உலகத்திலே பார்க்கின்றோம், சாதாரண ஒரு திருமண அழைப்பு கார்டு கொடுப்பதில் கூட வித்தியாசத்தை காட்டுகின்றோம். நமக்கு அறிமுகமில்லாதவர்களுக்கு அழைக்கும் போது யாரிடமாவது சொல்லி அனுப்புகின்றோம். கொஞ்சம் அறிமுகமானவர்களுக்கு அழைப்பை கொடுக்கும் போது ஒரு போனிலே சொல்லிவிடுகின்றோம். இன்னும் நெருங்கியவர்களுக்கு அழைப்பை கொடுக்கும் போது தன்னுடைய மகனை அனுப்பிவிடுகின்றோம். நம் சொந்தக்காரர்கள், நெருங்கிய பந்துக்களை அழைப்பதற்கு நாமே நேரடியாக செல்கின்றோம், இல்லையா? இதை போன்றுதான் அல்லாஹ் தன்னால் படைக்கப்பட்ட மனித சமுதாயங்களுக்கு அழைப்பை விடுவதற்கு ரசூல்மார்கள், நபிமார்கள் 1,24,000 நபிமார்களை அனுப்பினான். ஆனால் இந்த சமுதாயத்தை அழைப்பதற்கு யாரை அனுப்பினான் தெரியுமா? தானே நேரடியாக வந்ததை போன்று லம்மா தஅல்லாஹு தாஈனா லி தாஅத்தி பிஅக்ரமிர் ருசுல், ரசூல்மார்களுக்கெல்லாம் மேலான சங்கை வாய்ந்த தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்தை அழைத்திருக்கின்றான் என்றால் குன்னா அக்ரமல் உமமி, எல்லா சமுதாயத்தை விடவும் நாம் சிறந்த சமுதாயமாக ஆகிவிட்டோம் அப்பா என்று இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உள்ளம் அப்படியே வெதும்பி பாடுகின்றார்கள், நன்றி உணர்வோடு பாடுகின்றார்கள். இந்த சிறப்பெல்லாம் யாரின் மூலமாக கிடைக்கப் பெற்றது? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமல்லாஹு அல்லவா கிடைக்கப் பெற்றது. சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கும் போதே அவர்களுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டினார். அவர்கள் கண்முழித்து பார்த்த போதே அவர்களுடைய திருநாமம் அங்கு அர்ஷினுடைய தூண்களில் எல்லாம் வரையப்பட்டிருக்கிறதை பார்க்கிறார்கள். சுவனலோகத்தினுடைய தலைவாயிலெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றுவதற்கு எத்தனையோ காலங்களுக்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட போதே அவர்களுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வந்தான். ஒவ்வொரு நபிமார்கள், ஒவ்வொரு வேதங்கள், தௌராத்து, இன்ஜீல், ஜபூர் வேதம், எல்லா வேதங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழைத்தான் ஓதிக்கொண்டிருந்தன. அதை போன்றுதான் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட இந்த நோன்பை பற்றியும் அல்லாஹு தஆலா, தொழுகை பற்றியும் மேராஜ் இரவிலே சொல்லி காட்டினான். நோன்பை பற்றியும் தன்னுடைய நபிமார்கள் இடத்திலே சொல்லி காட்டினான். ஒருமுறை சையதுனா மூசா கலீமுல்லாஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு பேசுவதற்குரிய பெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள். நபிமார்களிலெல்லாம் மூசா கலீமுல்லாஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசக்கூடிய, அவனுடைய பேச்சை கேட்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள். வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா, நீண்ட நேரம் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். தூர்சினா மலையிலே சென்று பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்போது அல்லாஹ் இடத்தில் ஒரு சமயம் பேசிக் கொண்டிருக்கும் போது கேட்கிறார்கள், அல்லாஹ், இந்த பாக்கியத்தை
எந்த ரசூல்மார்களுக்கும் நீ கொடுக்கவில்லை, எனக்கு தந்திருக்கின்றாய். எனக்கு பின்னால் இந்த பாக்கியம் யாருக்காவது நீ வழங்குவாயா, கொடுப்பாயா என்று கேட்கின்றார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், இந்த பாக்கியத்தை இறுதி நபியாக வரக்கூடிய என்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துமார்களுக்கு நான் கொடுப்பேன், அவர்களுடைய உம்மத்துமார்களுக்கு அந்த பாக்கியத்தை நான் வழங்குவேன் என்று சொன்னான். சொல்லிவிட்டு சொன்னான், மூசாவே, இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோமே, நமக்கு மத்தியில் எவ்வளவு திரைகள் இருக்கின்றன என்று நீர் அறிவீரா? 70,000 திரைகள் நமக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றன. 70,000 திரைகளுக்கு பின்னால் இருந்து கொண்டுதான் என்னுடைய கலாமை, என்னுடைய பேச்சை நீ கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துமார்களுக்கு எந்த பாக்கியத்தை நான் வழங்கியிருக்கின்றேன் தெரியுமா? அவர்களுக்கு 1 மாத காலம் நோன்பு நோக்கின்ற ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன். அவர்களுக்கு கடமையாக்குவேன். அவர்கள் ரமலான் மாதம் நோன்பு நோற்பார்கள், பகலெல்லாம் பட்டினி இருப்பார்கள், என்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பசித்திருப்பார்கள், தாயித்திருப்பார்கள், தன்னுடைய மனோ இச்சைகளை எல்லாம் அடக்கிக் கொண்டிருப்பார்கள். மாலை மகரிபு நேரம் வந்துவிட்டால் நோன்பு திறப்பதற்காக வேண்டி அறுசுவை உணவுகள் எல்லாம் அவர்களுக்கு முன்னால் விரித்து வைக்கப்படும். அந்த உணவுகளுக்கு முன்னால் இருந்து கொண்டு அந்த நேரம் வருகின்ற வரையிலே எண்ணின் காரணமாக, என்னுடைய கட்டளையின் காரணமாக அவையெல்லாம் நோக்காமல், அவற்றையெல்லாம் பார்க்காமல், எண்ணாமல், சிந்திக்காமல் அந்த இடத்திலே இருந்து கொண்டு மகரிபு நோன்பு திறக்கின்ற நேரத்திலே என்னோடு சம்பாசிப்பார்கள், என்னோடு முனாஜாத்து செய்வார்கள், என்னிடத்திலே வேண்டுதல் புரிவார்கள். அந்த நேரத்தில் உள்ளம் உருக என்னிடத்தில் வேண்டுவார்களே, என்னிடத்தில் முனாஜாத்து செய்வார்களே, என்னிடத்தில் பேசுவார்களே, அந்த நேரத்தில் நானும் அவர்களோடு இருக்கின்றேன், பேசுகின்றேன். இப்போது உமக்கு மத்தியிலும் எனக்கு மத்தியிலும் இருக்கின்ற இந்த 70,000 திரைகளும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு மத்தியிலே இருக்காது என்று சொன்னான். எந்த திரையும் இல்லாமல் அவர்களோடு நான் ஒன்றித்து இருந்து, என்னோடு அவர்கள் நெருங்கி இருந்து அந்த நேரம் சொல்ல வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு சந்தோஷமான நிலை. ஃபரஹதான் லிஸ்ஸாயிமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நோன்பாளிக்கு 2 சந்தோஷம், நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். நோன்பு திறக்கின்ற நேரத்தில் கிடைக்கப் பெறுகின்ற சந்தோஷம், இஃப்தாரினுடைய சந்தோஷம். வெறுமனே இந்த குடிப்பு, இந்த உணவு இதன் மூலமாக மட்டிலுமல்ல, இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லி காட்டினானே அந்த சம்பாஷணையினுடைய சந்தோஷம், அந்த முனாஜாத்தினுடைய சந்தோஷம். அல்லாஹ்வை நாம் காணவில்லை, அல்லாஹ்வினுடைய பேச்சை நாம் கேட்கவில்லை என்றாலும் அவனோடு நெருங்கி இருந்து பேசுவதை போன்று உணர்கின்றோமே, உள்ளத்தால் பேசுகின்றோம், உள்ளத்தால் உணர்ந்து கொள்கின்றோமே. அப்படிப்பட்ட பாக்கியத்தை நினைத்து சந்தோஷம் அடைகின்றார்கள். 2வது சந்தோஷம் மறுமையிலே அவர்கள் கிடைக்கப் பெறுகின்றது. அல்லாஹ்வினுடைய திருலிகா கிடைப்பதற்கரிய பாக்கியம். எல்லா சொர்க்கங்களுடைய இன்பங்களை எல்லாம் அப்படியே மறந்துவிடக்கூடிய அந்த ஜமாலை பார்க்கின்ற சந்தோஷம். அந்த சந்தோஷம் கிடைத்ததற்கு பின்னால் எந்த சொர்க்கத்தை பற்றியும் அந்த மக்கள் திரும்பியே பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட உயர்வான சந்தோஷம் அந்த சாயும் நோன்பாளிக்கு வாய்க்க பெறுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்படிப்பட்ட பாக்கியமெல்லாம் யாரின் மூலமாக கிடைக்கப் பெறுகின்றது? யாரின் மூலமாக கிடைத்தது? எம்பெரும் உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமல்லவா கிடைத்தது. அவர்களை நாம் எப்படி நினைத்து பார்க்க வேண்டும், எப்படி சிந்தித்து பார்க்க வேண்டும்? அருமைக்குரியவர்களே, அவர்களை நினைப்பது எப்படி நினைக்க வேண்டும்?
அவர்களை எப்படி நினைத்தால் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் நமக்கு வாய்க்க பெறும், அவனுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்க பெறும் என்பதை உணர்த்துகின்ற மாதம் தான் இந்த ரமலான். உணர்த்துகின்ற மாதம் தான் இந்த ரமலான். இந்த ரமலானிலே பசித்திருப்பதன் மூலமாக, அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு வினாடியும் நாம் சிந்திக்கின்றோம். அந்த பாக்கிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது. அருமைக்குரியவர்களே, இந்த ரமலான் வந்துவிட்டாலே ஆரிஃபீன்கள், ஆஷிகீன்கள், அவுலியாக்கள் ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன் அனைவரும் பெரும் ஆனந்தத்தோடு வரவேற்கின்றார்கள். இந்த ரமலானில் இருக்கின்ற ஒவ்வொரு துளி நேரமும் அவர்கள் பயன்படுத்தி தன்னுடைய பயிற்சி பாசறை தவ நிலையை வலுப்படுத்தி இறைவனோடு நெருங்குவதற்குரிய பெரும் பாக்கியமாக ஏனைய காலங்களிலெல்லாம் கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தந்திருக்கின்றானே என்று நினைத்து நினைத்து அந்த ஆனந்தத்திலே அவர்கள் தவத்தை மேலும் மேலும் வலுப்படுத்திக் கொள்வார்கள். அருமைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட புனிதமான இந்த முதல் பிறையில் தான் கல்வில் நிறைந்த கௌசுல் ஆஸம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறந்தார்கள் என்று நினைக்கின்ற போது, தவத்துறை வேந்தர்களுக்கெல்லாம் மெய்ஞானிகளுக்கெல்லாம் மேலான கோமானாக ஈருலக இரட்சகராக அவர்கள் தோன்றி இந்த உலகத்திலே அவர்கள் அவதரித்த நாள் இந்த ரமலானுடைய துவக்கம் என்கிற போது, அவர்கள் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சுன்னத் வல் ஜமாஅத் காரர் இந்த சமுதாயத்திற்கு உணர்த்துகின்ற உணர்வு இந்த நோன்பின் மூலமாக அவர்கள் பிறந்தவுடனேயே நோன்பிருந்தார்கள் என்ற அந்த கராமாத் என்று சொல்கின்றோம். ஷரியத்தினுடைய நிலையை பேணினார்களே, பிறந்த மாத்திரத்திலேயே, பிறந்த பொழுதிலிருந்து 30 நோன்பையும் அவர்கள் கடைபிடித்தார்கள் என்று நினைக்கின்ற போது எப்படி ஷரியத்தினுடைய நிலையை பேணினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பாட்டனாருக்கு உணர்ந்த அந்த ஷரியத்தை பிறந்த உடனேயே துவக்கத்திலேயே அவர்கள் பேணி கண்ணும் கருத்துமாக காத்தார்கள் என்று நினைக்கின்ற போது மார்க்கத்தை எப்படி பேணினார்கள். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக தன்னுடைய பாட்டனார் சொன்னதாக சொல்லி காட்டுகிறார்கள். சையதுனா மாதிஹிர் ரசூல் சதகத்துல்லாஹ் அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குத்பியா ஷரீஃபில் அழகாக ஓதி சொல்லி காட்டுகிறார்கள். வ இன்ன ஜத்தி ரசூலல்லாஹி கான யகூல் அன்தல் கலீஃபத்து லீ ஃபீ கைரி குல்லி மகூல் ஃபகுல்லி உம்மத்தியல் மததர் தலாக உகூல் ஃபஅன்த கையிமு ஷர்ஈ முஹய்யத்தீன். என்னுடைய பாட்டனார், என்னுடைய கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், வ இன்ன ஜத்தி ரசூலல்லாஹி கான யகூல் அன்தல் கலீஃபத்து லீ ஃபில் கௌன். இந்த உலகம் அனைத்திற்கும் என்னுடைய பிரதிநிதியாக, என்னுடைய கலீஃபாவாக நீங்கள் தான் இருக்கின்றீர்கள். என்னுடைய சமுதாய மக்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் நீக்குவதற்கும் அவர்களுக்கு உதவிக்கரமாக நீங்கள் இருந்து செயலாற்றுவதற்கு என்னுடைய கலீஃபாக உங்களை நான் ஆக்கி வைத்திருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு ஃபஅன்த கையிமு ஷர்ஈ முஹய்யத்தீன், என்னுடைய மார்க்கத்தை நிலைப்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தான், என்னுடைய மார்க்கத்தை உறுதிப்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தான் யா முஹய்யத்தீன் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் இந்த நாளிலே அவர்களை நினைத்து பார்க்கின்றோம், நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்கின்றோம். உயிருக்கு தீனுக்கு உயிர் கொடுத்த நாதர் முஹய்யத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நன்றியோடு லஅல்லக்கும் தஷ்குரூன், நமக்கு மார்க்கத்தை தந்தவர்கள், மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர்கள், அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களை நினைப்பதன் மூலமாகத்தான், அந்த நாதாக்களை நினைப்பதன் மூலமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி செலுத்தினவர்களாக ஆக முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி செலுத்தினால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தினவர்களாக நாம் ஆக முடியும். அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்திற்குரிய நாள் இன்று நமக்கு வாய்க்க பெற்றிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஏனைய நாட்களையும் நன்றி உணர்வோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்தில் எதை எதிர்பார்க்கின்றானோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் இருந்து எதை எதிர்பார்க்கின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய நல்ல பாக்கியவான்களாக நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, உண்மையான அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, அவர்களுடைய மார்க்கத்தை முழுமையாக பேணக்கூடியவர்களாக, அவர்களுடைய திருப்பேரர் கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கொடியின் கீழ் நம்மை எல்லாம் ஆக்கி வைக்கக்கூடிய மேலான பாக்கியத்தை நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.